தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலிருந்து என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய நடத்துதல், அவருடைய மீட்பு, ரட்சிப்பு, பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார், பாவம் எப்படி வந்தது, யாரால வந்தது, அதை மீட்கும்படி இயேசு வந்தார் என்பதை குறித்து இங்கே பார்த்து கொண்டு வருகிறோம். 14வது வசனம், அப்படி இருந்து மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன். இந்த ஆதாம் இயேசுவுக்கு எப்படி முன்னடையாளம் ஆனவன் என்று நாங்க வேதத்துல பார்ப்போமானால், இந்த ஒருவனால இந்த உலகத்துல பிறந்த அநேகருக்குள்ளும் பாவம் வந்தது. அதே போல இந்த இயேசுவால இந்த உலகத்துல வாழுகிற அநேகருக்கும் ரட்சிப்பு வந்தது. ரட்சிக்கு கொடுக்கும்படி அவர் வந்தார். இதைத்தான் அங்க அவர் ஒப்பிடுகிறார். ஒருவரால பாவம் வந்தது போல இந்த ஒருவரால பாவ மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு என்பதை காட்டுவதற்கு ஒரு அடையாளமாக அங்கே ஆதாமை அவர் சொல்றார். அந்த ஒரு மனுஷன் கீழ்ப்படியாம, அந்த ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தையை மீறி அவன் இந்த பூமிக்கு சாபத்தை, பாவத்தை கொண்டு வந்தது போல இந்த ஒரு மனுஷனாகிய இயேசு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை மீறாதபடி அவர் சொன்னதை அவர் செய்தபடியால் அந்த ஒருவரால இந்த பூமிக்கு ரட்சிப்பு வருகிறது. இதத்தான் ஆதாமையும் இயேசுவையும் கூப்பிட்டு பவுல் கதைக்கிறாரு. அப்ப இந்த இயேசு ஒரு மனுஷனால மனிதர் முழுக்க வந்தாங்க. அந்த மனுஷனுக்குள்ள பாவம் இருந்தபடியா எல்லா மனிதருக்குள்ளும் வந்தது. இந்த இயேசு ஒருவரால ரட்சிப்பு இருக்கு. அப்ப இந்த இயேசுக்குள்ள வருகிற இயேசுவுக்குள் மட்டும், அதாவது இயேசுவினால மட்டுமே ரட்சிப்பு, வேற ஒன்றும் கிடையாது. பாவம் ஒரு மனிதனால, அதே போல இந்த ஒரே தெய்வத்தினாலதான் ரட்சிப்பு. இதத்தான் இங்க தெளிவாக பவுல் சொல்ல வர்றாரு. அப்ப இந்த இயேசுவை விட்டுட்டோம்டா, இந்த இயேசு விட்ட வராம போயிட்டோம்டா, இந்த இயேசுவை நாங்க விசுவாசிக்கலண்டா, இந்த இயேசுவை நாங்க ஏற்றுக்கொள்ளலண்டா, அந்த பாவம் எங்களுடைய வாழ்க்கையை விட்டு போகாது, நீங்க. ஏனென்றா பாவத்துக்காக வந்தவர், அடிக்கப்பட்டவர், அந்த ஒருவர், ஒரே ஒருவர், இந்த ஒரே ஒருவர், திருப்பம் சொல்றேன், இந்த ஒரே ஒரு இயேசு மட்டுமே பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர், வல்லமை உடையவர். அவர் ஒருவரே பாவத்தை மன்னிக்கிற தெய்வம். அந்த தெய்வம் தான் பாவங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து, ஜீவனையும் ஒப்பு கொடுத்து, தன் இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழும்பினவரும் அவர் ஒருவரே. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவரும் அவர் ஒருவரே. செத்தவங்கள்ட்ட போய் நாங்க எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. செத்தவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதத்தையோ, ஒரு மன்னிப்பையோ, ஒரு காரியத்தையோ பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சிலையிட்டையோ, ஒரு விக்கிரகத்திட்டையோ, ஒரு சந்திர சூரிய தேவனுடைய படைப்புகளிடத்தையோ போய் நாங்க ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. விசேஷமா பாவ மன்னிப்பை, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. எல்லாருக்காகவும் அடிக்கப்பட்ட ஒரே ஒரு தெய்வம், வந்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு. அப்ப இந்த இயேசு விட்ட வரலன்னா வேற எந்த தெய்வத்திட்ட போனாலும் உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடையாது.
நீங்க உங்களோட திருப்திக்காக ஒரு காரியத்தை செய்துட்டு வருவீங்க ஒழிய அங்கே தெய்வம் உங்களை மன்னித்த ஒரு காரியம் நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா அந்த தெய்வம் பாவத்துக்காக வரல. நீங்க தெய்வம் என்று சொல்லுகிற அந்த காரியங்கள் பாவத்துக்காக வரல. அந்த விக்கிரகங்கள் பாவத்துக்காக வரல. இந்த சந்திர சூரியன் பாவத்துக்காக வரல. கும்பிடுகிற அந்த மிருகங்கள் காரியங்கள் பாவத்துக்காக வரல. மரிக்கல, அடிக்கப்படல, உயிர் தழுதல்ல, பாவத்துக்காக ரத்தம் சிந்தல்ல. பாவத்துக்காக வந்தவர் ஒருவர் இயேசு, பாவத்துக்காக மரித்தவர் இயேசு, பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினவர் இயேசு, மரித்து உயிரோடு எழுந்த ஒரே ஒரு தெய்வம் அவர், இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறவர். அவரிடத்துல வரும்போதுதான் பாவங்களுக்கு ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு. இப்ப இந்த இயேசு இந்த உலகத்துல இருக்கிற அனைவருக்கும் வேண்டும், தேவை. அனைவரும் வரணும். இதான் அவர் எதிர்பார்த்தார். இதுக்காகத்தான் காரியங்களை செய்தார். அப்படியாக ஒவ்வொருத்தரும் ஏற்றுக்கொள்ள வர ஆவியானவர் தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென்.